ஹாய் வியூஸ், நான் தான் உங்கள் மது பிளாக்ஸ். இப்போ பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பொலித்தீன் பாவனை கட்டுப்படுத்த போகிறான். அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஸ்ரீலங்காவில் பொலித்தீன் பாவனைகள் கட்டுப்படுத்தப்படுது. ஏனென்று பார்க்க போனால் ஸ்ரீலங்காவில் மனித இறப்பு விதங்கள் அதிகரித்து வருவதால் பொலித்தீன் பாவனையை முற்றாக கட்டுப்படுத்தப்படுது. பொலித்தீன் பாவனையை பார்க்க போனால் வண்டே கப்புகள், வண்டே கப்புன்னா என்னென்னு கேட்பீங்க, ரப்பர் கப்பு, மற்ற லஞ்சிட்டு, மற்ற ஷாப்பிங் பேக், பலசர கடையில் இருக்க ஷாப்பிங் பேக்கள் என்பன முற்றாக கட்டுப்படுத்தப்படும். தடை செய்யல, கட்டுப்படுத்தப்படும். இப்போ லஞ்சிட்டை பார்க்க போனால் கொட்டல் அதிகம் காணப்படும். லஞ்சிட்டு கொட்டல் அதிகம் காணப்படும். சாப்பாடு கட்டுறதுக்கு, கறி கட்டுறதுக்கு என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அந்த லஞ்சிட்டு சூடோட சாப்பாடு அள்ளி போட்டால் லஞ்சிட்டில் இருக்க கெமிக்கல் சாப்பாடோடு சேர்ந்து மனிதருக்கு புற்றுநோய்கள் மற்ற கணக்க நோய்கள் உடம்புக்கு உள்ளுக்க போந்து ஆக்கள் இறப்பு விதம் அதிகரிக்கின்றது. அது வழியால் ஸ்ரீலங்காவில் புதிய நடைமுறைக்கு பிறந்தது 2025 இப்போ நவம்பர் 1ஆம் தேதி முற்றாக பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்த போகுது. மற்ற ஷாப்பிங் பார்க்க போனால் மெக்ட்ரோன் 21க்கு மேலே இருந்தால் ஷாப்பிங் பேக்கை பிடிக்க சொல்லியிருக்கு. மெக்ட்ரோன் 21க்கு மேலே இருந்தால் ஷாப்பிங் பேக்கு பாய்க்கலாது. 21க்கு மேலே இருந்தால் பாய்க்கலாம். ஏன்னா மெக்ட்ரோன்னா என்னென்னு கேட்பீங்க, மெக்ட்ரோன்னா அது இந்த தடிப்புத்தன்மை போடனா ஷாப்பிங் பேக்கு உட்காது ஷாப்பிங் பேக்கு மெக்ட்ரோன் 21க்கு கீழே இருக்கலாம், முடிய மேலே இருக்கலாம். மேலே இருந்தால் தடிப்புத்தன்மை கூடி இருக்கும். மற்றது ஷாப்பிங் பேக்கில் மேனுஃபேக்சரி டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கணும். கட்டாயமாக மேனுஃபேக்சரி டேட்டும் எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கணும். அது இல்லாமல் ஷாப்பிங் பேக்கை விற்கலாம். மற்றது பலசர கடையில் இப்போ நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து ஷாப்பிங் பேக்குக்கு எக்ஸ்ட்ரா காசு இருக்குது. எக்ஸ்ட்ரா காசு இருந்தால் ஷாப்பிங் பேக்குக்கு சாமான் போட்டு கொடுக்க எக்ஸ்ட்ரா காசு எடுக்கல. முதல் சாப்பான் போட்டு கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஷாப்பிங் தான் காசு பே பண்ண மாதிரி இருக்கும். ஷாப்பிங் பேக் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் பேக் கொடுத்தா அதுக்கு மேலே காசு பே பண்ண மாதிரி இருக்கும். மற்றது வண்டே கப்பு இப்போ பேப்பர் கப்பாக மாறுறது. ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் அது குடிப்பதனால் உடம்புல புற்றுநோய்கள் கணக்க வருகின்றது. கெமிக்கல் போய் அதில் கணக்கு புற்றுநோய்கள் வருகின்றது. மற்றது இப்போ பார்க்க போகணுன்னா கொட்டல் வழியில் வாழை இலைகள் வச்சு பாவிக்கப்படுது. வாழை இலை வச்சா மனிதருக்கு புற்றுநோய்களும் வராது, ஒன்றும் வராது. கொட்டல் வழியில் இப்போ வாழை இலையெல்லாம் வச்சு பாவிக்கப்பட போகுது. இப்போ கொட்டல் வழியில் வாழை இலை பாவிச்சா சூழலும் மாசடையாது, மனிதருக்கு உடம்பு சேதாரம் ஏற்படாது, உடம்பு புற்றுநோய்கள் வராது, கணக்க வருத்தங்கள் வராது. அது வழியாக மக்கள் இப்போ பாவனைக்கு பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தி வாழை இலைகள், கொட்டல் வழியில் வாழை இலைகள் பாவனைக்கு உட்படப்படுது. மற்றது மக்கள் விழிப்புணர்வாக இப்போ கடைகளுக்கு போனால் கை பேக்கு, நூல் பேக்கு என்பதை கொண்டு போகணும். ஏன்னா இப்போ ஷாப்பிங் பேக்கை ஸ்டாப்பாக வைக்கலாம். ஸ்டாப்பாக வச்சா காசு பே பண்ண போகுது. ஷாப்பிங் பேக்கை ஸ்டாப்பாக வச்சா காசு பே பண்ண போகுது. காசு என்னென்னா அதுண்ட விட காசு கொடுக்கும். இப்போ கஸ்டமர் அதுண்ட விட காசை கொடுக்கணும் கடைக்கு. அதை விட நீங்கள் பொலித்தீன் பாவனையை குறைச்சி நீங்கள் நூல் பேக்கு, மற்ற கை பேக்கு, கணக்க பேக்கு இருக்குதானே, அதை கொண்டு போகலாம். அப்படி எங்கள் சேனல் பிடிச்சி கொண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.